ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேன் டீச்சர்ஸ் vlogs. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப சிம்பிளான நல்ல டெலிஷியஸான பாஸ்தா ரெசிபி தான். ரொம்ப சிம்பிளாக பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுது வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஆஸ் யூஷுவல் ப்ராசஸ் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பேன் வச்சு அதில் நம்ம பாஸ்தா போட்டு போகிறோம். இப்போ பாஸ்தா போட்டுக்கலாம். அந்த பாஸ்தா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக இதுக்கு சால்ட் போட்டுட்டு ஆயில் ஒரு ஸ்பூன் போடணும். அப்புறமா இது ஃபுல்லாக பாயில் ஆகிட்ட உடனே நம்ம அந்த கன்சிஸ்டன்ஸ் பார்த்து அப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நல்லா பாயில் ஆகிட்ட உடனே நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடணும். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ பாஸ்தா செய்யறதுக்கான ரெசிபிக்கு போகலாம். இப்போது ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அப்புறம் அதில் ஒரு ஆனியன், கேரட், ஒரே ஒரு கேரட் மட்டும் போட்டுக்கணும். கேப்சிகம் எங்கள் வீட்டில் இல்லை, ஆனால் கேப்சிகமும் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பின் சால்ட் போட்டு இன்னும் நல்லா வதக்கலாம். இப்போ மசாலாஸ் போட போகிறோம். கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர், இது ரெண்டு மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அது கூடவே ஒரு டொமேட்டோ கெச்சப், அப்புறம் சில்லி சாஸ், இது ரெண்டுமே சேர்த்து 3 ஸ்பூன் போட்டுக்கிறோம். அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். அது தண்ணியும் ஊற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ நெக்ஸ்ட்டு பாஸ்தா, நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சிருந்த பாஸ்தாவை கொட்டிக்கலாம். இப்போது அது குழையாத அளவுக்கு, ரசங்காத அளவுக்கு நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடணும்.